வெல்கம் டு மென்டார் வைப்ஸ். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா பவர் பிஐக்குள்ள ஒரு எக்ஸல் ஃபைலை எப்படி இம்போர்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பவர் பிஐ ஃபைல் ஓப்பன் பண்ண உடனே உங்களுக்கு டேஷ்போர்ட் இப்படி தான் இருக்கும். ஸோ பிளைனாக எந்த டேட்டாவுமே இல்லாமல் இருக்கும். சென்டரில் பார்த்தீங்கன்னா இம்போர்ட் டேட்டா ஃப்ரம் எக்ஸல் இருக்கும், இம்போர்ட் டேட்டா ஃப்ரம் எஸ்கியூஎல் இருக்கும், அண்டு பேஸ்ட் டேட்டா இன்டிய பிளாங்க் டேபிள் இருக்கும், அண்ட் யூஸ் சாம்பிள் செட் இருக்கும். உங்கள்கிட்ட டேட்டா செட் இல்லை பட் ட்ரெயின் ஆகணும்னு நினச்சிங்க அப்படின்னா பவர் பிஐக்குள்ளேயே சாம்பிள் டேட்டா இருக்குது, அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம எக்ஸலில் தான் இம்போர்ட் பண்ண போகிறோம். ஜஸ்ட் டேரெக்டாக இங்கே கிளிக் பண்ணி கொண்டு வரலாம். இல்லை அப்படின்னா இன்னொரு மெத்தட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலே ஹோம் டேப்ல கெட் டேட்டான்னு இருக்கும். இந்த கெட் டேட்டாவை ட்ராப் டவுன் பண்ணிங்கன்னா நிறைய சாம்பிள் டேட்டாஸ் இருக்கும், ப்ரைமரி டேட்டாஸ். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் மோர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த மோர் ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். மோர் ஆப்ஷனை கிளிக் பண்ணோன்னே ஒரு பாப்பப் விண்டோ வரும். இந்த பாப்பப் விண்டோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா என்னென்ன சோர்ஸ்லேருந்து நம்ம டேட்டாஸ் உள்ள கொண்டு வரலாமோ எல்லா சோர்ஸையும் லிஸ்ட் அவுட் பண்ணும். லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா கேட்டகரி வைஸ் டிவைடாக இருக்கும், ரைட் சைட் பார்த்தீங்கன்னா எல்லா டேட்டாவுமே லிஸ்ட் அவுட் ஆயிருக்கும். லைக் இப்போ ஃபைல்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபைல்ஸ்ன்ற கேட்டகரியில் ஃப்ளாட் டேட்டாஸ்ன்னு சொல்லக்கூடிய எக்ஸல், சிஎஸ்வி, எக்ஸ்எம்எல் ஃபைல்ஸ்லாம் இருக்கும். டேட்டா பேஸ்க்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா இருக்க எல்லா விதமான டேட்டா பேஸோட சோர்ஸும் இங்கே லிஸ்ட் அவுட் ஆயிருக்கும். லைக்வைஸ் மைக்ரோசாஃப்ட், ஃபேப்ரிக், பவர் பிளாட்ஃபார்ம், அஜூர், ஆன்லைன் சர்வீசஸ் அண்ட் அதர் சர்வீசஸ்ன்னு இருக்கும். ஓகேங்களா? இப்போது நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா எக்ஸல் ஃபைலை தான் உள்ளே கொண்டு வர போகிறோம். அதுக்கு ஃபைலுன்ற கேட்டகரியில் போயிட்டு எக்ஸல் ஒர்க் புக் அப்படின்றத நான் செலக்ட் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுக்குறேன். கண்டினியூ கொடுத்தோன்னே ஃபைலோட லொக்கேஷன் நான் செலக்ட் பண்ணிடுறேன். ஓகே, ஃபைலோட லொக்கேஷன் செலக்ட் பண்ணோன்னே அதுக்குள்ள அந்த எக்ஸல் ஃபைலுக்குள்ள 3 டேப் இருக்கு. ஸோ இதுதான் அந்த எக்ஸல் ஃபைல். இந்த எக்ஸல் ஃபைலில் பார்த்தீங்கன்னா 3 டேப் இருக்கு. ஒன்று வந்து கஸ்டமர், செகண்ட் ப்ராடக்ட், தேர்ட் வந்து சேல்ஸ். ஓகேங்களா? இதுதான் இந்த டேட்டா. ரைட், இப்போ இந்த டேட்டாவை என்ன பண்ண போறேன்னா கஸ்டமரை செலக்ட் பண்ணுறேன். கஸ்டமரை செலக்ட் பண்ணிட்டு ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா அதோட ப்ரிவியூ டேட்டா வந்து காமிக்கும். அந்த டேட்டாவோட ப்ரிவியூ காட்டும். செகண்ட் ப்ராடக்ட் செலக்ட் பண்ணுறேன், தேர்ட் வந்து சேல்ஸை செலக்ட் பண்ணுறேன். எனக்கு 3மே நான் உள்ளே கொண்டு வரணும், அதனால 3மே செலக்ட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எந்தெந்த டேபிள் வேணுமோ அந்தந்த டேபிளை மட்டும் நீங்கள் டேரெக்டாக செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிட்டு ரைட் சைடில் பாட்டமில் பார்த்தீங்கன்னா லோட் ட்ரான்ஸ்ஃபார்ம் டேட்டா கேன்சல் அப்படின்னு இருக்கும். ஓகேங்களா? இப்போ லோட் அப்படின்னா எனக்கு இருக்கக்கூடிய டேட்டாவில் எந்த கிளீனிங் ப்ராசஸுமே இல்லை அப்படின்னா டேரெக்டாக லோட் பண்ணிக்கலாம். இல்லை ஏதாவது நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய டேட்டாவில் ஏதாவது கிளீனிங் ப்ராசஸ் இருக்குது, கிளீனிங் பண்ணணும் அப்படின்னா ட்ரான்ஸ்ஃபார்ம் டேட்டா கொடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சேல்ஸ் டேபிள் வந்து எனக்கு கரெக்டாக இருக்குது. ஓகேங்களா? ப்ராடக்ட் டேபிள் போனாலும் எனக்கு காலம் நேம்லாம் கரெக்டாக இருக்குது. கஸ்டமர் டேபிள் போகிறேன். கஸ்டமர் டேபிள் போகும்போது எனக்கு காலம் நேம்லாம் பார்த்தீங்கன்னா காலம் 1, காலம் 2, காலம் 3, காலம் 4 இருக்குது. பட் ஆக்சுவல் காலம் நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரோவில் இருக்குது பார்த்தீங்களா, காலம் ஐ, கஸ்டமர் ஐடி, ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், இமெயில் ஐடின்னு இருக்கு இல்லையா, இதுதான் வந்து இந்த காலமோட ரியல் நேம்ஸ். ஓகே, இதை வந்து நான் கொண்டு வரணும். இதை எப்படி கொண்டு வரணும்னு பார்க்கலாம். ஸோ ட்ரான்ஸ்ஃபார்ம் டேட்டா கிளிக் பண்ணுறேன். ட்ரான்ஸ்ஃபார்ம் டேட்டா கிளிக் பண்ணேன், ஒரு விண்டோ ஒன்று ஓப்பன் ஆகும். இந்த விண்டோ பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா பவர் கொரி எடிட்டர். ஓகேங்களா? பவர் கொரி எடிட்டரை பற்றி தனி பிளேலிஸ்ட் போடலாம். ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா கஸ்டமர் டேபிள் போகிறேன். கஸ்டமர் டேபிள் போயிட்டு எனக்கு இந்த ஃபர்ஸ்ட் ரோ எல்லாமே ஹெட்டராக வரணும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஹோம் டேப்பில் மேலே ட்ரான்ஸ்ஃபார்ம் குரூப்பில் பார்த்தீங்கன்னா யூஸ் ஃபர்ஸ்ட் ரோ ஆஸ் ஹெட்டர்னு இருக்கும். அந்த ஹெட்டரை அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அந்த ஃபர்ஸ்ட் லைனில் இருந்தது எல்லாமே என்ன ஆகும்னா ஹெட்டராக ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிடும். ஓகே, இப்போது லெஃப்ட் சைடில் மேலே பார்த்தீங்கன்னா க்ளோஸ் அண்ட் அப்ளைன்னு இருக்கும். இந்த க்ளோஸ் அண்ட் அப்ளை நான் கிளிக் பண்ணுறேன். க்ளோஸ் அண்ட் அப்ளை கிளிக் பண்ணோன்னே இருக்க 3 டேபிளுமே உள்ள லோட் ஆகும். லோட் ஆகும்போது பார்த்தீங்கன்னா அந்த டேபிளோட சைஸ் என்ன, ரோ கவுண்ட் என்ன எல்லாமே காட்டும். ரைட், இப்போ லோட் ஆயிடுச்சு. ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா டேபிள் நேம்ஸ் வந்துச்சா, இந்த டேபிள் நேமை நான் எக்ஸ்பேண்ட் பண்ணுறேன். எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது ஜஸ்ட் அந்த டேபிளுக்குள்ளே இருக்க காலம் நேம்ஸை மட்டும்தான் பார்க்க முடியும். ரைட் சைட் டேட்டா பேனில் டேபிள் நேமும் டேபிளுக்குள்ளே இருக்க காலம் நேம் மட்டும்தான் நம்மளால் பார்க்க முடியும். இந்த காலம்குள்ளே இருக்க டேட்டா வைஸ்லாம் எப்படி பார்க்கணும் அப்படின்னா லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா 3 வியூ இருக்கும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட் வியூ. ரிப்போர்ட் வியூனா இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கதான் ரிப்போர்ட் வியூ. இங்கே தான் நீங்கள் வந்து விஷுவல்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணுவீங்க. தேர்ட் பார்த்தீங்கன்னா டேபிள் வியூ. இந்த டேபிள் வியூவை கிளிக் பண்ணாதான் நமக்கு உள்ள இருக்கக்கூடிய அந்த டேபிளுக்குள்ளே இருக்கக்கூடிய டேட்டாஸ் எல்லாம் தெரியும்.
ஸோ கஸ்டமர் டேபிளை நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். கஸ்டமர் டேபிளை செலக்ட் பண்ணியிருக்கும் போது அதுக்குள்ளே இருக்க வேல்யூஸ் எல்லாம் நமக்கு தெரியும். ரைட். அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா 200 ரோஸ்ன்னு இருக்கா? இந்த 200 ரோஸ்ன்றது எதை மீட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்த கஸ்டமர் டேபிளுக்குள்ள இருக்க டேட்டாஸை தான் வந்து மீட் பண்ணுது. ஸோ 200 ரோஸ் ஆஃப் டேட்டாஸ் வந்து இந்த கஸ்டமர் டேபிளில் இருக்கு. நெக்ஸ்ட் ப்ராடக்ட் டேபிள். ப்ராடக்ட் டேபிளையும் பார்த்தீங்கன்னா 50 ரோஸ் இருக்கு. தேர்ட் சேல்ஸ் டேபிள். சேல்ஸ் டேபிளில் பார்த்தீங்கன்னா 500 ரோஸ் இருக்கு. ஓகே. இந்த தேர்ட் வியூ என்னன்னு பார்த்தீங்கன்னா மாடல் வியூ. இந்த மாடல் வியூ அப்படின்னா இந்த 3 டேபிளுக்கும் ரிலேஷன்ஷிப் வந்து கிரியேட் பண்ணுறது தான். ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா பவர் பிஐ ஆட்டோமேட்டிக்காக ரிலேஷன்ஷிப் கிரியேட் பண்ணிக்கிச்சு. ஓகே. இந்த ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போ கஸ்டமர் டேபிளில் நமக்கு கஸ்டமர்ஸ் மட்டும்தான் இருக்காங்க. சேல்ஸ் டேபிளில் நடந்த சேல்ஸ் எல்லாம் இருக்கு. ப்ராடக்ட் டேபிளில் ப்ராடக்டோட டீடைல்ஸ் மட்டும்தான் இருக்கு. ஸோ எந்த கஸ்டமர் எந்த ப்ராடக்டை எவ்வளோ சேல்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தெரியும்னா எனக்கு 3க்கும் ரிலேஷன்ஷிப் தேவை. ஓகேவா? அந்த ரிலேஷன்ஷிப் கிரியேட் பண்ணுறது தான் இந்த மாடல் வியூன்னு சொல்லக்கூடியது. இப்போ இங்கே கஸ்டமர் டேபிள் வந்து சேல்ஸ் டேபிளுக்கு ஒரு லைன் வந்திருக்கா? இந்த லைனை நான் கிளிக் பண்ணேன்னா ரைட் சைட் அதோட டீடைல்ஸ் தெரியும். லைக் என்ன டேபிளில் என்ன காலம், அது வந்து எந்த டேபிள் கூட என்ன காலம்ல ரிலேட் ஆயிருக்கு அண்ட் என்ன கேட்டகரியில் ரிலேட் ஆயிருக்கு அப்படின்றத காட்டும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா கஸ்டமர் டேபிள் வந்து கஸ்டமர் ஐடியும் சேல்ஸ் டேபிள் வந்து சேல்ஸ் ஐடியும் கனெக்ட் ஆயிருக்கு. எப்படி கனெக்ட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா மெனி டு ஒன்ல கனெக்ட் ஆயிருக்கு. ஸோ இந்த ரிலேஷன்ஷிப் என்னன்றது அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம். இதுதான் வந்து பேசிக்கான மெத்தட். ஒரு ஃபைலை எப்படி பவர் பிஐக்குள்ள கொண்டு வரணுன்றது மெத்தட் இதுதான். ஸோ அப்கமிங் வீடியோஸில் பாசிபிள் சோர்சஸ்லேருந்து நான் டேட்டாஸை உங்களுக்கு கனெக்ட் பண்ணி காட்டுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு, இன்ஃபர்மேட்டிவாக இருக்குன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.